டயட்லோவ் பாஸ் சம்பவம் உலகின் மிகவும் பயங்கரமான தீர்க்கப்படாத மர்மம். 1959 ஆண்டு பிப்ரவரி 1 முதல் 2 வரை இரவில் ரஷ்யாவின் யுரல் மலைப்பகுதியில் நடந்த டயட்லோவ் பாஸ் சம்பவம் உலகின் மிகவும் பிரபலமான மர்மங்களில் ஒன்றாகும். அனுபவமிக்க 9 மலையேற்ற வீரர்கள் மர்மமான சூழ்நிலையில் உயிரிழந்தனர். இன்று வரை இந்த நிகழ்வு மக்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. பயணம் தொடங்கியது. இந்த மலையேற்ற பயணத்தை ஈகோர் டியாட்லோவ் என்ற இளைஞர் வழிநடத்தினார். மொத்தம் 10 பேர் இந்த கடினமான பனிச்சறுக்கு மற்றும் மலையேற்ற பயணத்தில் பங்கேற்றனர். பயணத்தின் போது யூரியூடின் என்ற ஒருவர் உடல்நிலை சரியில்லாததால் திரும்பிச் சென்றார். அந்த முடிவு அவரது உயிரை காப்பாற்றியது. மீதமுள்ள 9 பேர் பயணத்தை தொடர்ந்தனர். பயணம் முடிந்ததும் அவர்கள் தகவல் அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்த தகவலும் வரவில்லை. அவர்கள் காணாமல் போனார்கள். இதனால் தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. 1959 பிப்ரவரி 26 அன்று தேடுதல் குழுவினர் அவர்களது முகாமை கண்டுபிடித்தனர். ஆனால் அவர்கள் கண்ட காட்சி மிகவும் அதிர்ச்சிகரமானதாக இருந்தது. மர்மமான கூடாரம் பனியில் பாதியாக புதைந்திருந்தது. அதிலும் அதிர்ச்சியான விஷயங்கள். கூடாரம் உள்ளிருந்து கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. காலணிகள், குளிர் உடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அங்கேயே இருந்தன. கடுமையான பனிப்பொழிவு மற்றும் -40 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலவிய போதும் அவர்கள் சரியான உடைகள் இல்லாமல் வெளியே ஓடியதற்கான சான்றுகள் இருந்தன. அனுபவமிக்க மலையேற்ற வீரர்கள் ஏன் திடீரென மரணத்தை நோக்கி ஓடினார்கள்? இந்த கேள்வியே இந்த மர்மத்தின் மையமாக மாறியது. உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் 2 உடல்கள் கூடாரத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் அனைத்து உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் சில மிகவும் வித்தியாசமான காயங்களை கொண்டிருந்தன. 6 பேர் கடுமையான குளிரால் ஹைப்போதெர்மியா உயிரிழந்தனர். ஒருவரின் தலையில் கடுமையான முறிவு இருந்தது. இருவரின் மார்பு எலும்புகள் நசுங்கியிருந்தன. சிலரின் முகத்திசுக்கள் சேதமடைந்திருந்தன. லியூட்மிலா டுகுனினா என்ற பெண்ணின் நாக்கு காணாமல் போயிருந்தது. இந்த காயங்கள் மிக பெரிய தாக்கத்தைப் போல தோன்றினாலும் உடலின் வெளிப்புறத்தில் அதிக காயங்கள் இல்லை. இதனால் இந்த மர்மம் மேலும் ஆழமடைந்தது. சோவியத் அதிகாரிகள் விசாரணையை முடித்தபோது ஒரு வித்தியாசமான அறிக்கையை வெளியிட்டனர். ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை விசை, கம்பல்லிங் நேச்சுரல் ஃபோர்ஸ், இந்த மரணங்களுக்கு காரணம். அதை தாண்டி எந்த தெளிவான விளக்கமும் வழங்கப்படவில்லை. பல ஆவணங்கள் இரகசியமாக வைக்கப்பட்டன. இதுவே பல சதித்திட்ட கோட்பாடுகளுக்கு வழிவகுத்தது. பிரபலமான கோட்பாடுகள் 1. பனிச்சரிவு, அவலாஞ்ச். பல விஞ்ஞானிகள் நம்பும் கோட்பாடு இதுதான். பனிச்சரிவு ஏற்படும் அபாயத்தை உணர்ந்த பயணிகள் அவசரமாக கூடாரத்தை விட்டு வெளியேறியிருக்கலாம். பின்னர் பனிப்புயலில் வழி தவறி உயிரிழந்திருக்கலாம். 2020 ரஷ்ய அதிகாரிகளும் இதையே அதிகாரப்பூர்வ காரணமாக அறிவித்தனர். 2வது, இரகசிய இராணுவ சோதனைகள். சிலர் அந்த பகுதியில் சோவியத் இராணுவம் இரகசிய ஆயுத சோதனைகளை நடத்தியதாகவும் பயணிகள் அதை கண்டதால் அவர்கள் உயிரிழந்ததாகவும் நம்புகின்றனர். சில சாட்சிகள் வானில் மர்மமான ஒளிகளை பார்த்ததாக கூறியதால் இந்த கோட்பாடு பரவலாக பேசப்பட்டது. 3. வேற்றுக்கிரகவாசிகள், அலியன்ஸ். விசித்திரமான காயங்கள் மற்றும் வானில் காணப்பட்ட மர்ம ஒளிகள் காரணமாக சிலர் இது வேற்று கிரகவாசிகளின் செயல் என்று நம்புகிறார்கள். ஆனால் இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. 4. அலைவரிசை பீதி, இன்ஃப்ராசவுண்ட்.
காற்றின் விசித்திரமான இயக்கத்தால் மனிதர்களுக்கு அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் குறைந்த அதிர்வெண் ஒலிகள் உருவாகியிருக்கலாம். அதனால் அவர்கள் பீதியடைந்து கூடாரத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். 5. எட்டி தாக்குதல் மிகவும் பிரபலமான சதிக் கோட்பாடுகளில் ஒன்று. பனிமலையில் வாழும் மர்ம உயிரினமான எட்டி தாக்கியதாக சிலர் நம்புகின்றனர். ஆனால் இதற்கும் நம்பகமான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. இன்றைய அறிவியல் பார்வை 2019 இந்த வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. 2020 ரஷ்ய அதிகாரிகள் வெளியிட்ட முடிவின்படி பனிச்சரிவு, கடுமையான குளிர் மற்றும் குறைந்த பார்வை திறன் ஆகியவை இணைந்து இந்த துயர் சம்பவத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம். பின்னர் வெளியான அறிவியல் ஆய்வுகளும் இந்த விளக்கத்தை ஆதரித்தன. இருப்பினும் பலர் இன்னும் இந்த விளக்கத்தை முழுமையாக ஏற்கவில்லை. அதனால் டைட்லோவ் பாஸ் சம்பவம் இன்றும் உலகின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக விளங்குகிறது. அந்த இரவு டைட்லோவ் குழுவினர் உண்மையில் என்ன பார்த்தார்கள்? அது வெறும் பனிச்சரிவா, இரகசிய இராணுவ நடவடிக்கையா, அல்லது இன்றும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்றா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மங்கள் மற்றும் அதிசய கதைகளை அறிய டார்க் அண்ட் டியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.